2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களம் அதிதீவிர ஆர்வம் நிறைந்த களமாகவே மாறி வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் போய்கொண்டிருக்க, தொகுதி பங்கீடுகளும் ஒருபுறம் காரசாரமாக போய்கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. பூத் நிலை குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் அடிமட்ட நிர்வாகிகளுடன் தலைமையினர் நேரடியாக ஆலோசித்து தொகுதி பங்கீடு, தேர்தல் தயாரிப்பு பணிகளை வேகப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி தலைமையிலான குழு தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. முந்தைய தேர்தலில் கொடுத்த பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர வாக்குறுதி மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம், மேலும் ஊதியத்தை அதிகரிப்போம் என்று கூறிய திமுகவின் வாக்குறுதிகள் நிறைவேறாமல் உள்ளபோது அடுத்த தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுவை திமுக அமைத்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் EPS உடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம்வேல், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் 2026 ஆண்டு தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த குழுவில் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், ஜெயக்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், CV சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் அறிக்கை மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2021 ஆண்டு திமுக வெற்றி பெற அவர்கள் தயாரித்த தேர்தல் அறிக்கையும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாம் பெரும் விளம்பரம் என்பதை மக்கள் அறிந்துள்ளனர். இந்நிலையில் எடப்பாடியார் நியமித்துள்ள அந்த குழு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் பேசி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்கள் கவனம் திரும்பியுள்ளது. எப்பொழுதும் தேர்தல் வாக்குறுதியில் புதுமையான விஷயங்களை கொண்டு வரும் அதிமுக இம்முறை என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே உருவாகியுள்ளது.